சகோதரத்திற்கும் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், திமுக ஆதரவு பெற்ற சின்னம், காங்கிரஸ் பேரகத்தில் ஆதரவு பெற்ற சின்னம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் ஆதரவு பெற்ற சின்னம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஆதரவு பெற்ற சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், நமது சின்னம், தேமுதிக ஆதரவு பெற்ற சின்னம், நமது சின்னம், தேமுதிக ஆதரவு பெற்ற சின்னம், இந்திய கம்யூனிஸ்ட் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சின்னம், மனிதநேய மக்கள் கட்சியின் சின்னம், சின்னம், மனிதநேய ஜனநாயக கட்சியின் சின்னம், நமது சின்னம், மைக் வருதுண்ணா, தம்பி எடுத்துட்டு வரான் பாருங்க. ஆனா மைக் எடுத்துட்டு வராப்ல, தம்பி முன்னாடி வாங்கின இங்க வாங்கின முன்னாடி எடுத்துட்டு வாங்கின கொஞ்சம் வாங்கின முன்னாடி, ஆனா இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்கின சிலைக்கு நேராக நிறுத்துங்க, சிலைக்கு நேராக நிறுத்துங்க. மைக்க கொடு, மைக்க கொடு. ஆனா மைக்க வாங்கின வேட்பாளர் மைக்க வாங்குங்க. அதானே இந்த மைக்கு சரியா வேலை செய்யல. அறிவு மொழி என்று பெயர் சூட்டி வழங்குகிறது. அறிவு மொழி, அறிவு மொழி நமது சின்னம், நமது சின்னம். இறங்க இறங்க, வண்டி வேலை ஏறீங்க, என்ன பார்த்தது? நமது சின்னம், வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சகோதரத்துவத்தின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், நமது சின்னம், திமுக கழகத்தின் ஆதரவு பெற்ற சின்னம், காங்கிரசின் ஆதரவு பெற்ற சின்னம், தேமுதிக ஆதரவு பெற்ற சின்னம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவு பெற்ற சின்னம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம், யூனியன் முஸ்லீம் லீக்கின் சின்னம், மனிதநேய மக்கள் கட்சியின் சின்னம், மக்கள் நீதி மையத்தின் சின்னம், மதிமுகவின் சின்னம், மனிதநேய ஜனநாயக கட்சியின் சின்னம், எஸ்டிபிஐயின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். நமது வெற்றி வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளர் மணிவண்ணன் அவர்களே, நகர்மன்ற தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, நமது கட்சியின் மாவட்ட செயலாளர் அருள்செல்வம் அவர்களே, தேர்தல் பணிக்குழுவின் மேற்பார்வையாளர் திருமாவளவன் அவர்களே, ஆதித்த கரிகாலன் அவர்களே, மண்டல செயலாளர் பரசு முருகையன் அவர்களே, முன்னாள் மாவட்ட செயலாளர் முல்லை வேந்தன் அவர்களே, இந்த குழந்தைய தீவி வரவங்கள அறிவிருக்காங்க, அறிவிட்ட உண்டோம் இந்த கொளுத்துற வயல கும்பலா அந்த பச்சை
அறிவுடை நம்பி, ஆனந்த், வெங்கடசாமி, முருகவேல், ஏக்வாட் பாபு, புலிக்குடியன், செந்தில், செழியன், திருமாறன், இளம்பரை, சங்கீதா, திவ்யா, கீழர்பாய், கார்த்திகேயன், சத்யா, பர்குணன், ஜோதிபாஸ், சரண்யா, தமிழ் ஒளி, மகேந்திரன், சதாம் ஹுசேன், கிரிஜா, திருமாறன், ஆனந்தராஜ், நெல்லிக்குப்பம் நகர்மன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், காங்கிரஸ், முகமது ஃபாரூக், கவிதா கஜேந்திரன், அலி ஹுசேன், முகமது பிலால், அப்துல் ஹாதி, ஆதித்தன், தவக்கல் ராஜா, காவேஷ், கணேசன், சிவா, குருமூர்த்தி, திருமலை, அஸ்கர் அலி, நக்கா கலீல், மீனா சுந்தரம், வெற்றிவேந்தன், பேரறிவாளன், ஸ்ரீதர் உள்ளிட்ட நமது இயக்கத்தின் முன்னோடிகளே, துணை மேயர் கடலூர், துணை மேயர் ரவி தாமரை செல்வன் அவர்களே, பழனியம்மாள் அவர்களே, கொளுத்து வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே கூடியிருக்கும் கட்டு கடங்காமல் துணிவுகளும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 11ஆம் தேதி என்று கருதுகிறேன். அன்றைக்கு நெல்லிக்குப்பத்தில் பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் திரண்டிருந்தீர்கள். ஆனால் 10 மணிக்கு மேல்தான் வர முடிந்தது. காவல்துறையும் வழக்கு பதிவு செய்துவிட்டது. இன்றைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். பானை சின்னத்தில் வாக்களித்து அப்துல் ரஹ்மான் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டு உங்களை தேடி வந்திருக்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு முன்னால் நின்று நாம் அனைவரும் உறுதியேற்க வேண்டும். பானை சின்னத்திற்கு வாக்களிப்போமா? அப்துல் ரஹ்மான் அவர்களை வெற்றி பெற செய்வோமா? அவருடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க செய்வோமா? திமுக ஆட்சியை மீண்டும் அமைப்பதற்கு நாம் உறுதுணையாக இருப்போமா? திமுக அரசின் சாதனைகள் தொடர்வதற்கு நாம் ஆதரவாக இருப்போமா? நம்முடைய வெற்றி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றி. 8க்கு 8 நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். 100க்கு 100 நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். கடலூர் மாவட்டத்தில் மொத்தம் 9 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகிறோம். கடலூர் மாவட்டம் சிறுத்தைகளின் கோட்டை என்பது அரசியல் அரங்கில் அனைவருக்கும் தெரியும். அதிலே நெல்லிக்குப்பம் வலுவான ஒரு பகுதி என்பதும் சிறுத்தைகளின் வலிமைமிக்க பகுதி என்பதும் அரசியல் அரங்கில் அனைவரும் அறிந்த உண்மை. நாம் இந்த நேரத்தில் மிகவும் கவனமாகவும் விழிப்பாகவும் இருக்க வேண்டும். வாக்குகள் சிதறக்கூடாது. வாக்குகள் சிதறுமா? சிதற அனுமதிப்போமா? ஒரு வாக்கு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. அத்தனை வாக்குகளும் பானையில் கொட்ட வேண்டும். வாக்கு எண்ணிக்கையின் போது கொத்து கொத்தாக பானை சின்னங்களுக்கு வாக்குகள் வந்து சேர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடும் தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர்களின் வாழ்த்துக்களோடும் இந்த தொகுதியில் போட்டியிடும் அப்துல் ரஹ்மான் அவர்கள் கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவர் தான். காட்டுமன்னார்குடி அருகே உள்ள உடையாக்குடி கிராமத்தை சார்ந்தவர் தான். 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு தலைமைக்கும் கட்சிக்கும் விசுவாசமாக இருந்து பணியாற்றி வரக்கூடியவர். அவருக்கு இந்த முறை நாம் இந்த வாய்ப்பை வழங்கி இருக்கிறோம். பண்ருட்டி தொகுதியில் முதல் முறையாக நாம் போட்டியிடுகிறோம். இந்த வாய்ப்பை நாம் நழுவ விடுவோமா? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் பேராதரவோடு வாழ்த்துக்களோடு இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய அப்துல் ரஹ்மான் அவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டிய பொறுப்பு என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் உள்ளது.
அதிமுக, பாஜக, உடைந்த பாமக, தமாக என்று டிடிவி தினகரன் கட்சி, அமமுக இவர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கி இருக்கிற அந்த கூட்டணி பெயருக்குத்தான் அவர்கள் ஒரு கூட்டணியாக இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே அது பாஜக என்கிற கட்சியின் பிற முகமூடிகள். அதிமுக என்பதும் பாஜக தான், உடைந்த பாமக என்பதும் பாஜக தான், அமமுகவும் பாஜக தான், தமாகவும் பாஜக தான். பாஜகவின் பல்வேறு முகங்களாக களத்தில் நிற்கிறார்கள். அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பாஜகவுக்கு தான் போய் சேரும். பாஜக தான் வலிமை பெறும். அவர்களால் இங்கே தனித்து ஒரு தொகுதியில் கூட 10% வாக்குகளை வாங்க முடியாது. ஆனால் அவர்களை தோள்களிலே தூக்கி சுமந்து வருவது யார்? எடப்பாடி பழனிசாமி. அவர்களை தோளிலே தூக்கி சுமந்து வருவது யார்? பாமகவை சார்ந்த அன்புமணி. அவர்களை தோளிலே தூக்கி சுமந்து வருவது யார்? டிடிவி தினகரன். இவர்கள் எல்லாம் பொருந்தா கூட்டணியை கட்டி அமைத்திருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் முரண்பாடான கருத்துக்களை கொண்டவர்கள். எடப்பாடி அவர்களை எவ்வளவு கேவலமாக பேசினார் அன்புமணி உங்களுக்கு தெரியும். ஒரு கூட்டத்திலே சொன்னார், ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பதற்கு கூட நாயக்கு இல்லாதவர் எடப்பாடி என்று சொன்னவர்தான் அன்புமணி. அவர் பாஜக கொடுத்த அழுத்தத்தால் அந்த கூட்டணியில் சேர்ந்தார். எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி சேர்வதற்கு தூக்கு போட்டு சாகலாம் என்று சொன்னவர் தான் தினகரன். பாஜக கொடுத்த அழுத்தத்தால் அவர் அந்த கூட்டணியிலே சேர்ந்தார். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். அவர்கள் பெரியாரை ஏற்காதவர்கள், அண்ணாவை மதிக்காதவர்கள், சமூக நீதி அரசியலை உள்வாங்காதவர்கள், சமத்துவத்திற்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, உடன்பாடு இல்லாதவர்கள், தமிழ்நாட்டை அல்லோல கல்லோலமாக்குவதற்கு திட்டமிட்டு வந்திருக்கிற ஒரு அணிதான் அதிமுக அணி. அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றால் அல்லது அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்காது. உத்தரப்பிரதேசத்தை போல, மத்திய பிரதேசத்தை போல, பீகாரை போல எந்த 24 மணி நேரமும் எல்லா பொழுதுகளிலும் பதற்றம் நிறைந்த ஒரு மாநிலமாக மாறிவிடும். திருப்பரங்குன்றத்திலே பதற்றத்தை உருவாக்கினார்கள், பைபிளை கொடுத்துகிறார்கள், மசூதிகளை இடிப்போம் என்று அச்சுறுத்துகிறார்கள். முஸ்லிம் ஓட்டு வேண்டாம் என்று பாஜக முடிவெடுத்து விட்டது. அப்படி முடிவெடுத்த பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைக்கிறது என்றால் அதிமுகவுக்கும் முஸ்லிம் ஓட்டு வேண்டாம் என்று தானே பொருள். முஸ்லிம் ஓட்டு, கிறிஸ்தவர்கள் ஓட்டு வேண்டாம் என்று பாஜக முடிவெடுத்திருக்கிறது. அந்த கூட்டணியில் உடைந்த பாமக சேர்ந்திருக்கிறது என்றால் பாமகவின் நிலைப்பாடு என்ன? எங்களுக்கு முஸ்லிம் ஓட்டு வேண்டாம், கிறிஸ்தவர் ஓட்டு வேண்டாம் என்ற நிலைப்பாடு தானே. சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துகிற கூட்டணி, இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பரப்புகிற கூட்டணி, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வெறுப்பை விதைக்கிற கூட்டணி, தலித்துகளை கொச்சைப்படுத்துகிற, அடக்கி வைக்கிற, ஒடுக்கி வைக்கிற பாஜக அங்கம் வகிக்கிற கூட்டணி, புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை மதிக்காத பாஜக அங்கம் வகிக்கும் கூட்டணி. அரசமைப்பு சட்டத்தின் முக்கியமான முதன்மையான கோட்பாடு மதச்சார்பின்மை என்பதாகும். அந்த மதச்சார்பின்மைக்கு எதிரான கட்சி பாஜக. பெரியார் சிலைக்கு செருப்பு மாலை போட்ட கட்சி பாஜக. இருவழி கொள்கையை ஏற்காத கட்சி பாஜக. மாநில சுயாட்சியை, அண்ணாவின் மாநில சுயாட்சியை ஏற்காத கட்சி பாஜக. திராவிட கட்சிகளை ஒழிப்போம், கழகங்கள் இல்லாத தமிழகம் என்று முழங்குகிற கட்சி பாஜக. அப்படி திமுகவையும் அதிமுகவையும் ஒழித்து கட்டுவோம் என்று செயற்திட்ட வகுத்து செயல்படுகிற பாஜகவோடு அதிமுக கூட்டணி சேர்ந்திருக்கிறது. இந்த தேர்தலுக்கு பிறகு பாருங்கள் அதிமுகவை என்ன பாடுபடுத்த போகிறார்கள் என்பது தெரியும். என்ன சதிவேலைகளை செய்ய போகிறார்கள் என்பது உங்களுக்கு புரியும்.
எத்தனையோ முறை நான் எச்சரித்து பார்த்தேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை. ஆனால் அவருக்கு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதை விட எதிர்கட்சி தலைவராக இருந்தால் போதும், கொடநாடு கேஸ் இல்லாமல் இருந்தால் போதும், சிபிஐ வழக்கு போடாமல் இருந்தால் போதும், இடி ரைட் பண்ணாமல் இருந்தால் போதும், இன்கம் டாக்ஸ் ரைட் நடக்காமல் இருந்தால் போதும். இது ஒன்றுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அதற்காகத்தான் பாஜகவோடு கூட்டணி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் வலதுசாரிகள் இடம்பெற்றுவிடக் கூடாது, அங்கி காலூன்றிவிடக் கூடாது, வேரூன்றிவிடக் கூடாது என்கிற தொலைநோக்கு பார்வையோடு நாம் கூட்டு சேர்ந்திருக்கிறோம். அதை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவராக அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அதனால்தான் அவரோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கைகோர்த்து நிற்கிறது, தொடர்ந்து பயணிக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் இருக்கிற முக்கியமான உயிர் மூச்சு கோட்பாடுகளில் ஒன்று மதச்சார்பின்மை என்ற செக்யூலரிசம். அதற்கு நேர் எதிரான கொள்கை கொண்ட கட்சி பாஜக. அப்படி என்றால் அதிமுகவின் நோக்கமும் அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாட்டை நேர்த்து போக செய்வதுதானே. உடைந்த பாமகவின் நோக்கமும் அதுதானே. எனவே இந்த தொகுதியில் அப்துல் ரஹ்மான் அவர்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு வாக்களித்தான் அது பாஜகவை வலிமைப்படுத்துவதற்குத்தான் ஏதுவாக அமையும். அதிமுக தொண்டர்களே, இது ஜெயலலிதா காலத்து அதிமுக இல்லை, இது எடப்பாடி காலத்து அதிமுக. இரட்டை இலை என்பது அதிமுக சின்னம் இல்லை, அது பாஜகவின் சின்னம், பிஜேபியின் சின்னம். கவனமாக இருங்க. அடுத்து நண்பர் விஜய்க்கு விசிலடிக்கிற தோழர்கள். அவர் முதலமைச்சராவதற்காக தேர்தலில் போட்டியிடவில்லை, அவர் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக தேர்தலில் போட்டியிடவில்லை. அப்படி ஆசைப்பட்டிருந்தால் அவர் அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து பாஜகவை தனிமைப்படுத்தி இருப்பார். ஆனால் அவர் பாஜகவை தனிமைப்படுத்தாமல் அதிமுகவையும் பிஜேபியும் கூட்டணி சேர விட்டுவிட்டு அவர் தனியே நிற்பதற்கு காரணம் அதிமுக பாஜக வகுத்து தந்திருக்கிற செயல் திட்டம் தான். என்ன செயல் திட்டம்? நீங்கள் எங்களோடு வந்தால் பிஜேபியோடு சேர்ந்து விட்டீர்கள் என்று உங்களுக்கு முஸ்லிம்களோ கிறிஸ்தவர்களோ ஓட்டு போட மாட்டார்கள். ஆகவே தனித்து நில்லுங்கள், திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசுங்கள், அந்த ஆட்சியை ஒழிப்பதுதான் என்னுடைய ஒரே நோக்கம் என்று சொல்லுங்கள். திமுக எதிர்ப்பு வாக்குகளும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் மாற்றி ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாக்குகளை பிளவுபடுத்த வேண்டும், சிதறடிக்க வேண்டும். ஆகவே விஜய் அவர்களுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு போடுவதாகத்தான் போய் முடியும். ஆகவே விசிலடிப்பவர்களை தேட்டருக்கு அனுப்புங்க. விஜய்க்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு போடுவதாகத்தான் அமையும். ரெட்டலைக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போடுவதாகத்தான் அமையும். ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் பானை சின்னத்திலே போட்டு நம்முடைய வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களை வெற்றி பெற செய்வீர்களா? சட்டமன்றத்திற்கு அனுப்புவீர்களா? 8க்கு 8 வெற்றி பெற்று விடுதலை சிறுத்தைகள் ஒரு அரசியல் சக்தி என்பதை உறுதிப்படுத்துவீர்களா? உங்கள் எழுச்சி மிகுந்த வரவேற்புக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். அடுத்து நான் நெடுந்தோறும் போக வேண்டும். இன்றைக்கு மாலை 5 மணியோடு பிரச்சாரம் போகிறது. எனவே ஒத்துழைப்பு தாருங்கள். இதுதான் இவிஎம் நம்பர் 1 முதல் இடத்துல இருக்கு. பானை சின்னம் முதல் சின்னம், முதல் பெயர். பானை சின்னத்திலே வாக்களித்து அப்துல் ரஹ்மான் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன். வணக்கம். நமது சின்னம் வெற்றியின் சின்னம், நமது சின்னம் வெற்றியின் சின்னம், அப்துல் ரஹ்மானின் சின்னம்.